ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம 6th to 12th தமிழ் புக்குக்கு ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு ஒரு இது ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இப்போ பார்ட் 2 6th ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். 6th ஃபஸ்ட் யூனிட்டில் பார்ட் 2 வளர்த்தமிழ் அப்படிங்கிற உரைநடை லெசன் மட்டும் பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட், ஓகேவா? இது அப்படியே நான் நோட்ஸாக எழுதி பின்னாடி கொடுத்துருக்கேன். அதை அப்படியே பார்த்துங்க. இந்த லெசன் மட்டும் என்ன லெசன் பார்க்கறதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம நோட்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? 6th தமிழ் புக்கில் யூனிட் 1, ஓகேவா? இது யூனிட் 1ல் பார்ட் 2ஓட வீடியோ, ஓகேவா? இது முடிஞ்சதுக்கப்புறம் இதில் 20 கொஷின் டெஸ்ட், ஓகேவா? இதை நீங்கள் இந்த நோட்ஸை மட்டும் பார்த்துட்டு அந்த கொஷினை ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளர்த்தமிழில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், அப்படியே நோட் பண்ணிங்க. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது, ஓகேவா? தமிழில் செம்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் தமிழை தவிர்த்து 6 மொழிகள் இருக்குது செம்மொழியாக, ஓகேவா? தமிழ் ஓசை இன்பம் பொருந்தது, சொல்லினிமை பொருந்தது, பொருள் இனிமை பொருந்தியது, ஓகேவா? பாரதியார் தமிழை பற்றி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. யாமருந்த மொழிகளை தமிழ் மொழியை போல் இனியாவது எங்கு காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஓகேவா? தொல்காப்பியம் தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? தொல்காப்பியம் தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல், ஓகேவா? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வழஞ்சொழி எழுத்துக்களாக உள்ளது. என்ன எழுத்துக்களாக இருக்குது? வழஞ்சொழி எழுத்துக்களாக இருக்குது. வழஞ்சொழி எழுத்துக்கள் இங்கே இருக்குது பாருங்க. அ, ஏ, ஔ, ந, ஞ இதெல்லாம் வழஞ்சொழி எழுத்துக்கள். இடஞ்சொழி எழுத்துக்கள் ட, ய, ழ, ஓகேவா? அது இல்லாமல் ஒரு பாக்ஸ் நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். தமிழ் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழென கிளவியும் அதனோடு அன்றே அப்படிங்கிறது பாடலோட வரிகள், ஓகேவா? தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு, வஞ்சிகாண்டம், ஓகேவா? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினை ஆயின், ஓகேவா? தமிழன் அப்படிங்கிறது அப்பரோட தேவாலயத்தில் இடம்பெற்றிருக்கு, தமிழனை கண்டாய், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் சீர்மை அப்படிங்கிறது சீர்மைன்னு கொடுத்துருப்பாங்க. சீர்மைனா ஒழுங்குமுறைன்னு அர்த்தம், ஓகேவா? அதில் உள்ள ஒரு டாபிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு உயர்திணை அக்திணை 2 திணைகள் இருக்குது. உயர்திணையோட ஆப்போசிட் தாழ்திணைன்னு சொல்லணும். ஆனால் தமிழ் அப்படி சொல்லாமல் அக்திணைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா உயர்வு அல்லாத திணைன்னு அதோட மீனிங், ஓகேவா? அக்திணைக்கு, ஓகேவா? அக்திணை எப்படி பிரிக்கலாம்னா அல் கூட்டல் திணைன்னு பிரிக்கலாம். அதுதான் உயர்வு அல்லாத திணை, ஓகேவா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதுமாரி பாகற்காய் ஏன் சொல்லலாம்? கசப்பு காயின்னு சொல்லலாம். கசக்கு தானே, கசப்பு காயின்னு சொல்லாமல் அது இன்டெரக்டாக பாகற்காயின்னு சொல்லுவாங்க. பாகு அல்லாத காய் தான் பாகற்காய், ஓகேவா? பாகற்காய் எப்படி பிரிப்போம்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின் பிரிப்போம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதனால இம்பார்ட்டன்ட். தமிழ் நூட்களோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இலக்கண நூட்கள் தொல்காப்பியமும் நன்னூலும், சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு, அறநூட்கள் திருக்குறள் நாலடியார், காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் மா அப்படிங்கிற எழுத்து இத்தனை மாக்கு இத்தனை அர்த்தம் இருக்குது. இது நோட் பண்ணிங்க. இது நிறையா இதில் கேட்குறாங்க, ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சிங்க, இது ரொம்ப முக்கியம், ஓகேவா? மானா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழை முத்தமிழ்னு சொல்லுவோமா? அது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் அப்படிங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும், ஓகேவா? தமிழோட கவிதை வடிவம் செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. நல்லா நோட் பண்ணிங்க. கவிதை வடிவம் செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா, ஓகேவா? தமிழோட உரைநடை வடிவம் கட்டுரை, புதினம், சிறுகதை. கட்டுரை, புதினம், சிறுகதை, ஓகேவா? தாவர இலப்பெயர்கள் கொடுத்துறாங்க, இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஆல், அரசு, மா, பலா, வாழை அப்படிங்கிறது இலை, அகத்தி, பசலை, முருங்கை அப்படிங்கிறது கீரை, அருகு, கோரை அப்படிங்கிறது புல், நெல், வரகு அப்படிங்கிறது தாள், மல்லி அப்படிங்கிறது தழைன்னு சொல்லுவாங்க, சப்பாத்தி களி தாழை மடல்னு சொல்லுவாங்க, கரும்பு நாணல் தோகைன்னு சொல்லுவாங்க, பனை தென்னை ஓலைன்னு சொல்லுவாங்க, கமுகு அப்படிங்கிறது பாக்கு தான் கமுகு, ஓகேவா? அது கூந்தல்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இது எல்லாத்தையும் நோட் பண்ணிச்சுங்க. தாவர இலைப்பெயர்கள். நெக்ஸ்ட் தமிழ் எண்கள். இதுமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த தமிழ் எண்கள் இது நான் ஷார்ட்கட்டு சொல்கிறேன் பாருங்கள். கடலை உருண்டையை நுணுக்கி சுவைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள். இப்படி ஞாபகம் வச்சுங்க. 1 2 3 4. கடலைக்கு கேவா, உருண்டைக்கு ஊவா. கடலை உருண்டையை நுணுக்கி, அந்த நூ இப்படி வரும், ஞாபகம் வச்சுங்க. நுணுக்கி சுவைத்து ருசித்து சாப்பிட சா, என்னை அம்மா கூப்பிட்டாள். அதான் ஷார்ட்கட், ஓகேவா? இதான் தமிழெண்கள். தமிழெண்களும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை தட்டி கேட்டிருக்காங்க, ஓகேவா? அதில் அப்புறம் ஒரு பாக்ஸ் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2000 ஆண்டு கால தமிழ் சொற்கள், ஓகேவா? வேளாண்மை அப்படிங்கிறது கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கு, ஓகேவா? குறுந்தொகையில் என்னென்ன லெட்டர் இது பண்ணுறா? பாம்பு, முதலை, மீன், செய், ஓகேவா? பாம்பு, முதலை, மீன், செய். 18 10 வெள்ளம்.
நற்றிணையில் உழவர், பெருமானாற்றுப்படையில் பார், அகநானூறில் கோடை மருந்து, ஓகேவா. திருக்குறளில் வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி. திருமுருகாற்றுப்படையில் உலகம், ஓகேவா. கிளவியாக்கம், தொல்காப்பியத்தில் உள்ள கிளவியாக்கத்தில் உலகம், உயிர், ஒளி, ஓகேவா. தொல்காப்பியத்தில் உள்ள அகத்திணையல்ல ஊர், தொல்காப்பியத்தில் உள்ள புறத்திணியல்ல செல், ஓகேவா. தொல்காப்பியத்தில் உள்ள கலவியல்ல அன்பு அப்படிங்கிற வேர்டு இருந்திருக்கு. தொல்காப்பியத்தில் உள்ள கற்பியல்ல மகிழ்ச்சி அப்படிங்கிற வேர்டு. தொல்காப்பியம் வேற்றுமையில் புகழ் அப்படிங்கிற வேர்டு. தொல்காப்பியத்தில் உள்ள வினையில் முடி அப்படிங்கிற வேர்டு, ஓகேவா. அதுக்கப்புறம் அதில் ஒரு பாக்ஸ் நோட்ஸில் நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறது அறிவுமதி அவங்க எழுதின பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே பார்த்துங்க. நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை, ஓகேவா. இடப்புறம், இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம், ஓகேவா. நல்லா பார்த்துங்க. சிலம்பு கூட்டல் அதிகாரம் தான் சிலப்பதிகாரம்னு வரும், ஓகேவா. கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். தமிழ் மொழியை போல் இனியாவது எங்கு காணும் அப்படின்னு யார் சொன்னாரு? பாரதியார் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே புக் பேக் பின்னாடி இருக்க கொஸ்டின், ஓகேவா. மா என்ற சொல்லின் பொருள் விலங்கு, ஓகேவா. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி, ஓகேவா. டேஷ்னு கேட்டுப்பாங்க, மொழி. தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம், ஓகேவா. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும், எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும், ஓகேவா. அப்போ தான் வந்து நம்ம டைப் பண்ணலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் இதோட 20 கொஸ்டின் டெஸ்ட் பார்ப்போமா. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இதனை கருதேன் ஆயினும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இதனை கருதேன் ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். இதுக்கான ஆன்சர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் இருக்கும். சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம், ஓகேவா. ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். அக்டினை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். அக்டினையை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அல் கூட்டல் திணை, அல் கூட்டல் திணை, ஓகேவா. தமிழ் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்கள் உள்ளன. தமிழில் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்கள் உள்ளன. தமிழில் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்கள் உள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்கள் உள்ளன. தமிழில் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்கள் உள்ளன. மா என்ற சொல்லை குறிக்கும் பொருட்கள் தவறானது எது? மா என்ற சொல்லை குறிக்கும் பொருட்கள் தவறானது எது? ஆப்ஷன் ஏ அலகு, பி வண்டு, சி துகள், டி சிறிய. ஆப்ஷன் ஏ அலகு, பி வண்டு, சி துகள், டி சிறிய. இதுக்கான ஆப்ஷன் வந்து டி, சிறிய வராது பெரியன்னு வரும், ஓகேவா. இதுதான் தப்பு. சப்பாத்தி கள்ளி மற்றும் தாளை இவற்றின் இலைப்பெயர். சப்பாத்தி கள்ளி மற்றும் தாளை இவற்றின் இலைப்பெயர். மடல், ஓகேவா. இதுக்கு ஆன்சர் மடல். உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல். உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை, ஓகேவா. உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றிணை. பாகற்காய் பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். பாகற்காய் பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், ஓகேவா. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். தமிழன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள பாடல். தமிழன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள பாடல் டேஷ். தமிழன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள பாடல் டேஷ். அப்பர் தேவாரம், ஓகேவா. கீழ்காணும் தொடர்கள் தவறானது, ஓகேவா. ஆப்ஷன் ஏ தவறானது, நோட் பண்ணிங்க. இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். பி வந்து நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் இறைக்குறைகளை சுட்டி காட்டும். சி இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். டி எதுவும் இல்லை. கீழ்காணும் தொடர்களில் தவறானது. ஆப்ஷன் ஏ வந்து இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். பி நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் இறைக்குறைகளை சுட்டி காட்டும். சி இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். டி ஏதும் இல்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏதும் இல்லை தான், ஓகேவா. எல்லாமே ரைட் தான். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைக்குறைகளை சுட்டி காட்டும். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், ஓகேவா. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கமுகு என்ற சொல்லின் வேறு பெயர் என்ன? நம்ம பார்த்தோம்ல நோட்ஸில். கமுகு என்ற சொல்லின் வேறு பெயர் என்ன? டேஷ். ஆன்சர் பாக்கு. பாக்க தான் கமுகுன்னு சொல்லுவோம். சீரிழமை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். சீரிழமை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். சீர்மை கூட்டல் இளமை, ஓகேவா. சீர்மை கூட்டல் இளமை.
தழை என்பது எந்த தாவரத்தின் இலைப்பெயர்? தழை, நல்லா பார்த்துங்க. தழை என்பது எந்த தாவரத்தின் இலைப்பெயர்? ஆன்சர் வந்து மல்லி. ஓகேவா? ஆன்சர் வந்து மல்லி. தமிழ் நம் கிடைத்துள்ள மிக பழமையான நூல். மிக பழமையான நூல்னு எழுத மாட்டேன். மிக பழமையான இலக்கண நூல். நோட் பண்ணிங்க. தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எல்லாருக்குமே தெரியும், தொல்காப்பியம். இப்போ நம்ம 2-3 இடத்துல பார்த்துட்டோம். புக் பேக்கில் பார்த்தோம், நோட்ஸ்லையும் பார்த்தோம். ஓகேவா? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? டேஷ். ஆன்சர் வந்து பாரதியார். பாரதியார். ஓகேவா? பொறுத்துக கொடுத்துருக்க எண்கள். ஓகேவா? கடலை உருண்டையை நுணுக்கி சுவைத்து ருசித்து 5 தான் ருசித்து வரும். அப்போனா இங்கே பாருங்க 5க்கு ருசித்து வரும். 9க்கு கூப்பிட்டால் வரும். 6க்கு சாப்பிட வரும். 2க்கு கடலை உருண்டை ஊ வரும். ஓகேவா? அப்போனா 4 3 1 2 4 3 1 2 தான் ஆப்ஷன் வரும். 4 3 1 2 ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 16வது கேள்வி பார்ப்போம். தொன்மை என்ற சொல்லின் பொருள் யாது? இது வந்து புக் பேக்கில் பார்த்தோம்ல. தொன்மை என்ற சொல்லின் பொருள் டேஷ். தொன்மை என்ற சொல்லின் பொருள் டேஷ். தொன்மைனா பழமை. தொன்மைனா பழமை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உலகம் என்ற சொல் எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது? உலகம் என்ற சொல் எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது? டேஷ். உலகம் என்ற சொல் எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் திருமுருகாற்றுப்படை. ஓகேவா? திருமுருகாற்றுப்படை. ஓகேவா? 18வது கேள்வி. பாம்பு முதலை மீன் செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல். பாம்பு முதலை மீன் செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். ஆன்சர் குறுந்தொகை. ஓகேவா? குறுந்தொகை. நோட் பண்ணி வச்சுக்கிங்க. விலங்குகள் வரும், குறுந்தொகை வரும், ஞாபகம் வச்சுக்கிங்க. கூந்தல் என்ற தாவரத்தின் இயல்பெயர்? கூந்தல் என்ற எந்த தாவரத்தின் இலைப்பெயர்? கூந்தல் எந்த தாவரத்தின் இலைப்பெயர்? நம்ம தான் பார்த்தோமே, கமுகு. பாக்கு தான் கமுகு. கமுகோட பேர் தான் கூந்தல். ஓகேவா? தமிழன கிளவியும் அதனோடு அன்றே என்ற பாடல் வரி ஆசிரியர் யார்? தமிழன கிளவியும் அதனோடு அன்றே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? பாடல் வரி எங்கன்னு கேட்கல, பாடல் வரியோட ஆசிரியர் கேட்டிருக்கு. ஓகேவா? தொல்காப்பியர். தொல்காப்பியத்தோட ஆசிரியர் தொல்காப்பியர். ஓகேவா? தொல்காப்பியர் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.